இன்னைக்கு நம்ம என்ன பாலிசி பார்க்க போறோம்னா நேஷனல் பாரத் கிரகரக்ஷா பாலிசியை பத்தி பார்க்க போறோம். இது எதற்கான பாலிசினா வீட்டுல இருக்க பொருட்கள் இது ரெண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைமரியாவே கொடுக்குறாங்க. எய்தர் ஒன் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இது மொத்த கவர்ஸ். 3 கவர்ஸ் இருக்கு. ஹோம் பில்டிங் கவர், ஹோம் கண்டென்ட், அடுத்தது நமக்கு தேவையான கவர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது ப்ளீஸ் அன்மியூட். உங்க மைக்கை கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. சாரி, மியூட் பண்ணுங்க எல்லாரும். இப்ப நம்ம அந்த பாரத் கிரகரக்ஷா பாலிசியை பத்தி நம்ம பாக்குறோம். இது வந்து என்னன்னா மொத்தம் 3 கவர். இது எதுக்குன்னா பில்டிங் கவர், பில்டிங்குள்ள இருக்க கண்டென்ட், அதுக்கப்புறம் நமக்கு தேவைக்கேற்ப இந்த பில்டிங் கவர்னா கட்டிடம், அது யாரா இருக்குன்னா ஓனரு, டெனன்ஸ் கூட லீஸ் எடுக்கிறவங்க அவங்களுக்கும் எடுத்துக்கலாம். ரெண்டாவதுன்னா அந்த கண்டென்ட் என்னன்னா உள்ள இருக்க பொருட்கள், நம்ம வீட்டுல வச்சிருக்க ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எதெல்லாம் இருக்கோ அதுக்கான கவர் வந்து இந்த ஹோம் கண்டென்ட் கவர். நம்ம பிரைமரியா ஒரு பாலிசி கிரகரக்ஷா பாலிசி எடுக்கும் போது எய்தர் பில்டிங் கவர் எடுப்போம், இல்ல கண்டென்ட் கவர் ஏதாவது ஒண்ணு எடுத்தாகும். பில்டிங் கவர் எடுத்து ரெண்டுமே நீங்க எடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டா என்னன்னா கண்டென்ட் வந்து 20% ஆஃப் சம் இன்சூர்ட். பில்டிங் என்ன வேல்யூ அதுல வந்து 20% ஆஃப் சம் இன்சூர்ட் ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட் வந்து கவர் ஆயிடும் அப் டு த சம் இன்சூர்ட் ஆஃப் 10 lakhs வரைக்கும். அதுதான் அந்த ஹோம் கண்டென்ட் கவர்ல அந்த அடிஷ்னலா வரப்போகும். இல்ல எனக்கு அதை தாண்டி வேணும் அப்படின்னு நினைச்சானா நம்ம அடிஷ்னல் பிரீமியம் கட்டி நம்ம எடுத்துக்கலாம். 10 lakhs மேல பை டிஃபால்ட்டுக்கு மேல வேணும் அப்படின்னா நம்ம அடிஷ்னல் பிரீமியம் கொடுத்து கட்டி எடுத்துக்கலாம். அடுத்த 3வது கவர் என்னன்னா ஆப்ஷனல் கவர். ஆப்ஷனல் கவர்னா மதிப்பு அதாவது அக்ரி வேல்யூ பேசிஸ். அதாவது நீங்க வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஆர்ட் பெயிண்ட் இந்த மாதிரி ஏதாவது இருக்கு, இந்த மாதிரி பொருள் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பொருட்களுக்கும் நீங்க எடுத்துக்கலாம். இதோட மதிப்பு இவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து ஃபர்ஸ்டே பாலிசி இன்செப்ஷன்லயே நீங்க எடுத்துக்கலாம். அதுதான் அக்ரி வேல்யூ பேசிஸ்ல நம்ம கொடுக்க போற பாலிசி. அடுத்தது பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி. இது வந்து அதாவது அந்த வீட்டுக்கார அம்மா 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அப் டு சம் இன்சூர் ஆஃப் 5 lakhs வரைக்கும் நம்ம ஒரு அடிஷ்னல் பிரீமியம் வாங்கி அவங்களுக்கு நம்ம பாலிசியில இன்கார்பரேட் பண்ணி கொடுப்போம். அடுத்தது இது எதனா இந்த பாலிசி எதெல்லாம் கவர் ஆகுதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மொத்தம் இதுல வந்து ஒரு 14 இருக்கு, 14 கண்டிஷன் இருக்கு. இதனால் ஏற்பட்ட விளைவுகளாக நம்ம அந்த பாலிசிதாரர்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபயர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னு அடுத்தது வந்து எக்ஸ்ப்ளோஷன், அடுத்தது இம்ப்ளோஷன். அதுல எக்ஸ்ப்ளோஷன்னா வெடிப்பு, இம்ப்ளோஷன்னா அது அப்படியே உள் வாங்கி அப்படியே எரியக்கூடிய ஒரு தன்மை உடையது. அடுத்தது லைட்னிங், மின்னல், எர்த்குவேக், இயற்கை பேரிடர் எல்லாமே இதுல கவர் ஆகுது கிரகரக்ஷா பாலிசியில. அடுத்தது ஸ்டாம், அதான் புயல், சூறாவளி, இது வெள்ளம், இதுவும் கவர். அடுத்தது சப்சிடன்ஸ்னா அப்படியே நிலம் வந்து உள்வாங்குது, அதுதான் சொல்ல வராங்க. இன்னொன்னு நிலச்சரிவு, ராக் ஸ்லைட் ஆகி வந்து வீட்டுல பட்டு ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கு இந்த பாலிசி கண்டிப்பாக தரப்படும். அடுத்தது காட்டுத்தீ தான் நமக்கு தெரியும் எல்லாமே ஃபாரஸ்ட் ஃபயர். புஷ் ஃபயர்னா ஒரு பெரிய ஒரு படர்ந்த இடம் இருக்கும், அதுல வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேஷன் மட்டும் இருக்கும், அதுல வந்து வேற எதுவுமே இருக்காது, ஃபாரஸ்ட் மாதிரி இருக்காது. பட் ஆனா வெறும் புற்கள் மட்டுமே இருக்கும் அந்த ஏரியால. அதனால ஏற்பட்ட தீனால ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பா இந்த பாலிசில வரும். அடுத்தது வந்து இம்பாக்ட் டேமேஜ், வெளியிலேருந்து ஏதாவது ஒரு தாக்கம், அதாவது ஏதாவது ஒரு பொருளால நம்ம வீட்டுக்கு ஏதாவது சேதாரம் நடந்ததுன்னா அதனால நம்ம கொடுக்க போறதுதான் இந்த பாலிசியில கவர் ஆகும். அடுத்தது மிசைல் டெஸ்டிங் ஆப்ரேஷன். மிசைல் டெஸ்டிங் ஆப்ரேஷன் தான் ஏவுகணை சோதனை வந்து கவர்மெண்ட் ஏதாவது பண்ணுது அப்படின்னா அதனால ஏற்பட்டதுன்னா அந்த இழப்பை வந்து நம்ம வந்து கொடுப்போம் அந்த பாலிசியில. அடுத்தது ரைட் ஸ்ட்ரைக்ஸ், மிலிஷியஸ் டேமேஜ், அதாவது ஏதாவது கலவரத்தினால வேலை நிறுத்தம் பண்றாங்க,
அதாவது மூணாவது மனிதர்களால் ஏற்படுற ஒரு டேமேஜ் வந்து நம்ம இந்த இதுல பாலிசில கொடுக்குறோம். அடுத்தது ஆக்ட்ஸ் ஆஃப் டெரரிசம். அதாவது ஆக்ட்ஸ் ஆஃப் டெரரிசம்னா தீவிரவாத தாக்குதல்னால ஏற்பட்டதுன்னா கொடுக்கப்படும் இது. அடுத்தது பஸ்டிங் ஆர் ஓவர் ஃப்ளோயிங் ஆஃப் வாட்டர் டேங்க்ஸ் அப்பரேட்டஸ் அண்ட் பைப்ஸ். அதாவது வாட்டர் டேங்க் வெடித்தோ அதுல அப்பரேட்டஸ் ஏதாவது வெடிச்சு பைப்ல இருந்து வந்து வெளியில வந்து அதனால வர டேமேஜ் எல்லாமே நம்ம கவர் பண்றோம். அடுத்தது லீக்கேஜ். லீக்கேஜ்னா கசிவு. நம்மளோட வீட்டுல இப்ப இருக்கிற எல்லா வீட்லயுமே வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லர் வந்து வச்சிட்டு இருக்காங்க. அந்த 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 இதுல இருந்து ஏதாவது ஒரு லீக்கேஜ் வருது அப்படின்னா அதுக்கு கொடுக்கப்படுறதுதான் இந்த பாலிசியில வருது. அடுத்தது என்னன்னா இந்த 13 நடந்த விபத்துனால வர்றதுல வந்து ஏதாவது ஒரு டெஃப்ட் நடக்குது அப்படின்னா, அதாவது அது அந்த ஆக்சிடென்ட் நடந்து 7 நாளுக்குள்ள ஏதாவது ஒரு டெஃப்ட் நடக்குது அப்படின்னா அதுல வந்து இந்த பாலிசி கவர் ஆகும். அது 7 நாளுக்கு மேல போயிடுச்சுன்னா இந்த பாலிசி கவர் ஆகுது. அதுதான் ரொம்ப முக்கியம். டெஃப்ட் வந்து இந்த அதாவது ஏதாவது ஒரு தீயினால ஒரு பில்டிங் சேதாரம் ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு பொருட்கள் வெளியில இருக்கு, ஏன்னா அவங்களால அந்த பில்டிங்குள்ளேயே அதாவது அந்த வால்குள்ளேயே வச்சிருக்காங்க அப்படின்னாலுமே ஏதாவது ஒருத்தன் வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து எடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னா 7 நாட்களுக்குள்ள நடந்த அந்த தெஃப்ட் நடந்தது அப்படின்னா, திருட்டு நடந்ததுன்னா இந்த பாலிசி கவர் ஆகும். அதுதான் இது இந்த 13 தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த 13 பெரில்ஸ், அதாவது இந்த விபத்துக்குள்ளான காரணங்கள் வந்து நம்ம பாலிசியில கவர் பண்றோம். அடுத்தது இந்த ஹோம் பில்டிங்க்கு ஏதாவது ஒரு சேதாரம் நடக்குது அப்படின்னா எப்படி நம்ம இது பண்றோம் அப்படிங்கறது, எப்படி நம்ம வந்து இழப்பீடை வந்து நம்ம எப்படி கொடுக்க போறோம் அப்படிங்கறது தான் இதுல பார்க்க போறோம். வெறும் பில்டிங் மட்டும் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ரிப்பேர் செய்யற காஸ்ட், ஆர்கிடெக்ட் ஃபீஸ், அதாவது சர்வேயரோ இன்ஜினியரோ ஏதோ ஒரு கன்சல்டன்டோட ஃபீஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து இது வந்து அப் டு 5% வரைக்கும் இந்த கிளைம் அமௌண்ட்ல நம்ம கொடுக்கப்படும். அடுத்தது இதுல வந்து லாஸ் ஆஃப் ரெண்ட். இதே ஓனருக்கு லாஸ் ஆஃப் ரெண்ட் இருக்கும். ஏன்னா இதா ஒரு அசம்பாவிதம் நடந்தது, இந்த 13 அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுல இருந்து அவருக்கு ஏதாவது ஒரு லாஸ் ஆஃப் ரெண்ட் வருது அப்படின்னா இது வந்து ஒரு சப்ஜெக்ட் டு ஒரு லிமிடேஷன் வரைக்குமே அது கவர் ஆகும். இது ஓனருக்கு லாஸ் ஆஃப் ரெண்ட்ங்கிறது. ரெண்ட் ஃபார் அல்டர்னேட்டிவ் அகாமடேஷன்ங்கிறது வந்துன்னா டெனன்ட் யாராவது குடியிருக்காங்க அப்படிங்கிற போது அந்த டெனன்ட் வேற ஒரு வீட்டுக்கு போறாங்க, இந்த ஃபயரோ ஏதோ ஒரு காரணத்தால அவங்களால வேற வீடு அவங்க வந்து அகாமடேட் பண்றாங்க, வேற வீட்டுல போய் வாடகைக்கு எடுக்கிறாங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து இதுல இருந்து பாலிசியில கொடுக்கப்படும். அப்புறம் வந்து இதுலயே வந்து இப்ப அந்த பில்டிங் சேதம் அடைஞ்சிச்சு இல்ல டோட்டல் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப் டு 2.5% ஆஃப் கிளைம் அமௌண்ட்ல அந்த கழிவுகளை வந்து ரிமூவ் பண்றதுக்கு நம்ம வந்து காஸ்ட் பே பண்றோம். சரிங்களா? அந்த சைட்டை கிளியரன்ஸுக்காக அப் டு 2% ஆஃப் த கிளைம் அமௌண்ட். அதுதான் இதுல வந்து சொல்றாங்க. ஹோம் பில்டிங் கவர்ல ஏதாவது ஒரு நடந்ததுன்னா அப் டு 5% வந்து கிளைம் அமௌண்ட் ஃபார் ஆர்கிடெக்ட், சர்வேயர், கன்சல்டிங் இன்ஜினியர் இவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுக்குறோம். அடுத்தது வீட்டுல இருந்த கண்டென்ட், வீட்டுல இருக்க பொருட்களுக்கான லயபிலிட்டி நம்ம எப்படி பார்க்கிறோம். ஏதாவது ஒரு ஜென்ரலான ஒரு பொருள், மிக்சியோ கிரைண்டர் இந்த மாதிரி ஏதோ லைட்னிங் ஆல வந்தது அப்படின்னா அதுக்கு ரிப்பேர் காஸ்ட் தான் நம்ம கொடுப்போம். அதாவது எவ்வளவு செலவாகுது, அந்த பொருள் என்ன அப்படின்னு அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அதோடைய பழுது பார்க்கிற செலவை வந்து நம்ம கொடுப்போம். அதுதான் வந்து எனி ஜென்ரல் கண்டென்ட் இஸ் டேமேஜ் அப்படின்னா ஏதாவது ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரோ டிவியோ ஆண்டனாவோ ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து என்னன்னா அதுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ரிப்பேர்ஸ், அது எவ்வளவு செலவு பண்ணி அவங்க வந்து செய்யறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். அடுத்தது ஒரு பொருள் டோட்டலா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பொருளுக்கான எவ்வளவு அதோட ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ அந்த பொருளை மாற்றத்துக்கு என்ன இது இருக்கோ, மாற்றுவதற்கான செலவு வருதோ அவங்களுக்கு, இன்சூர்டுக்கு வருதோ அந்த செலவு தான் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுப்போம். அடுத்தது அந்த நம்ம வந்து பில்டிங் அண்ட் கண்டென்ட், ஜென்ரல் கண்டென்ட் ரெண்டுங்கிறது தான் ஏதாவது ஒரு கவர் அவங்க எடுத்துருக்கணும். இப்ப ஜென்ரலா அவங்க வந்து பில்டிங் கவர் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பில்டிங் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுப்போம். இப்ப ஜென்ரலாவே அவங்க வித் கண்டென்ட்டோட கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பை டிஃபால்ட்டா 20% ஆஃப் த சம் இன்ஸ்டெட் ஆஃப் பில்டிங் எவ்வளவு இருக்கோ அது வந்து அவங்களுக்கு ஜென்ரலாவே கவர் ஆயிடும்.
அதுதான் சொல்றது. வித் பிளஸ் 10 lakhs which ever is minimum, சாரி மேக்ஸிமம். அடுத்தது இது ஆப்ஷனல் கவர். 2 ஆப்ஷனல் கவர் கொடுக்குறாங்க. இதுல ஒண்ணு வந்து வேல்யூபிள் கண்டென்ட்ஸ் ஆன் அக்ரீட் வேல்யூ பேசிஸ். இது என்னன்னா, நீங்க ஹோம் கண்டென்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து அக்ரீட் வேல்யூ பேசிஸ்ல நீங்க வந்து ஹோம் கண்டென்ட் கவர் மட்டும் எடுக்கிறீங்கன்னா தனித்தனியா கம்யூனிட்டர் நீங்க ஃபர்ஸ்டே கொடுத்துடணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஒன்ஸ் கிளைம் வரும்போது எல்லாமே பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து கிளைம் செட்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டென்ட் கவர் எடுக்கும்போது ஃப்ரிட்ஜ் எவ்வளவு, வாஷிங் மிஷின் எவ்வளவு, என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து தெளிவா ப்ரொபோசல் ஃபார்ம்ல கிளியரா எழுதி கொடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் பாலிசி ஆகும்போது அது எல்லாமே இன்கர்பரேட் பண்ணிட்டா இங்க கிளைம்ஸ்ல வந்து வரும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா செட்டில் பண்ணும்போது எல்லா டேட்டாவும் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். கஸ்டமரையும் நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். அடுத்தது இதுல வந்து இப்ப ஆப்ஷனல் கவர் 2 கவர் இருக்கும்போது ஹோம் கண்டென்ட் கவர்ல நம்ம ஜென்ரலைஸ்டா வெறும் நம்ம வந்து இந்த மாதிரி மிக்சி, கிரைண்டர், டிவி, ஏசி இதெல்லாம் போட்டுருவோம். பட் அதை தாண்டி நம்ம வேல்யூபிளான ஐட்டங்கள்லாம் நிறைய வச்சிருப்போம். நம்ம ஆர்ட், பெயிண்ட், நமக்கு பர்சனலா இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இதுவா தெரியும். நமக்கு இதெல்லாம் மதிப்பு கூட்டிய ஒரு பொருள் அப்படின்னு. அந்த பொருளுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஹோம் கண்டென்ட் கவர் எடுக்கும் போதே இதோட ரேட் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கிளியரா நம்ம சொல்லிடணும். அப்ப சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு அடிஷ்னலா ஒரு பிரீமியம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நீங்க அதாவது கஸ்டமருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த வேல்யூ இப்போ பை டிஃபால்ட் 1 lakh மேல இருந்ததுன்னா வேல்யூஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டிகல் வந்து 5 lakhs மேல இருக்குது அப்படின்னு 1 lakh மேல இருக்குதுன்னா வேல்யூவேஷன் ரிப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கப்படும். இப்ப அந்த பொருள் வந்து பிசிக்கலா டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு ஆர்ட்டை வந்து ரெஸ்டோர் பண்ணணும்னா அதை வந்து திருப்பி அந்த ஆர்ட்டுக்கான ஒரு செலவு என்னவோ அதை தான் நம்ம வந்து கொடுப்போம். அதுதான் வந்து பிசிக்கலா டேமேஜ், ஏதாவது ஒரு மழை தண்ணி ஊறி ஒரு பெயிண்டிங் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, அதாவது லைட்டா பிசிக்கலா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான செலவு, டேமேஜுக்கு வந்து என்ன செலவு ஆகுதோ அதை நம்ம கொடுப்போம். இப்ப வேல்யூபிள் கண்டென்ட் டோட்டல் லாஸ் ஆயிடுச்சு, இந்த பெயிண்டே தீப்பட்டு இல்லைன்னா மின்னல் தாக்கி எரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு அக்ரி வேல்யூ பண்ணிருப்போம். அதாவது ஒரு 10 லட்ச ரூபா இருக்கும். அந்த 10 லட்ச ரூபா என்னவோ அதை வந்து நம்ம கொடுத்துருவோம். அதுதான் இந்த கண்டென்ட்ல டோட்டல் லாஸுக்கும் பிசிக்கல் டேமேஜுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இன்னொன்னு டோட்டல் லாஸ், அந்த கண்டென்ட்டோட வேல்யூ 1 lakh மேல இருக்குது, இண்டிவிஜுவல் ஐட்டம் 1 lakh மேல இருக்குன்னா வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் மஸ்ட். இதுலயே கோல்டு ஜுவல்ஸ் தான் நீங்க வந்து நார்மலா சொல்லலாம். வெறும் நீங்க பாரா வச்சிருந்தீங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த செப்பு காயின் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கவர் கிடையாது. புல்லியன்ஸா வச்சிருப்பாங்க, அதே மாதிரி தங்க பாரா அது வந்து கவர் கிடையாது. ஜுவல்ஸா இருந்ததுன்னா ஜென்ரலாவே நீங்க வந்து ஜென்ரல் ஐட்டம்லயே போட்டு நீங்க சொல்லிடலாம், இவ்வளவு பவுண்ட் இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு வேல்யூபிள் ஐட்டம்ஸ்ல நீங்க போட்டு சொல்லிடலாம். 1 lakh மேல இருக்க எல்லா ஐட்டமும் நீங்க சொல்லிடலாம். அடுத்தது பர்சனல் ஆக்சிடென்ட் கவர். இது வந்து ஒரு அடிஷ்னலா கொடுக்குறாங்க. இப்ப அந்த விபத்து நடக்குது, அந்த நடக்கும் போது அந்த வீட்டுக்காரரோ இல்ல அவங்களோட ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் நம்ம பணம் கொடுக்குறோம். இது வந்து இதுக்கும் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு அடிஷ்னல் பிரீமியமா நம்ம வாங்கி சார்ஜ் பண்ணி இதை வந்து நம்ம பண்றோம். இதுதான் இதோட விலக்குகள். எதனால நம்ம ஏன் இந்த கிளைமை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள், விலக்குகள் என்னன்னா இதெல்லாம் நம்மளோட எக்ஸ்க்ளூஷன்ஸ். நம்ம வேணும்னே ஒரு விஷயத்த செய்வோம், அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம கொடுக்க மாட்டோம். இது வந்து பாலிசியில உண்டு. அடுத்தது போர்க்காலத்து டைம்ல ஏதாவது ஒரு கிளைம் வந்தது அப்படின்னா போர்னால ஏற்படுற இது கிளைம் எது வந்தாலுமே இது பண்ண மாட்டோம், நம்ம வந்து அட்மிட் பண்ண மாட்டோம். அடுத்ததான் கதிர்வீச்சு. ஏதாவது கதிர்வீச்சுன்னா நம்ம நியூக்ளியர் அந்த மாதிரி ரியாக்டர்ஸ் பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு கதிர்வீச்சு திடீர்னு நடந்து அதுல இருந்து வர்றது நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். இன்னொன்னு கண்டாமினேஷன், மாசுபடுதல், அதாவது மாசுபட்டு ஏதாவது ஒரு நடந்ததுன்னா நம்ம கொடுக்க மாட்டோம். ஒரு பொருள் காணாம போயிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். காணாம போன தெஃப்ட் எப்ப கவர் ஆகும்னா ஒன்லி அந்த அதாவது ஒரு ஃபயரோ லைட்னிங்கோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு நடந்து 7 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு திருட்டு நடந்தா மட்டும்தான் நம்ம வந்து தெஃப்ட்டுக்கு வந்து கொடுப்போம், இல்லைன்னா கிடையாது. காணாமல் போச்சுன்னா நம்ம கொடுக்க மாட்டோம். அடுத்ததுதான் இந்த லாஸ் ஆஃப் டேமேஜ் டு புல்லியன், அதாவது நாணயம் படாத பொன், அன்செட் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ், விலை வந்த கற்கள், அது நமக்கு எல்லாம் வேல்யூவேஷன் தெரியாது.
பட் அது அந்த வேல்யூவேஷன்ங்கிறது அது வேற, இது வேற. சரிங்களா? மேனுவல் ஸ்கிரிப்ட், கையெழுத்து பிரதிகள், நம்ம எழுதி வச்சிருக்க டைரி, இந்த மாதிரி ஐட்டங்கள் கிடையாது. வெஹிக்கிள்ஸ் வந்து கண்டிப்பா இதுல ஃபயர்ல வரும். வெஹிக்கிள்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ், வெடிபொருட்கள் கிடையவே கிடையாது. இப்ப உங்க வீட்டுல ஏதாவது ஒரு கஸ்டமரோட வீட்டுல அல்ட்ரேஷன் பண்றாங்க அப்படிங்கும் போது ஒரு 10% வரைக்கும் இருந்தது அப்படின்னா, டோட்டல் இதுல 10% ஆஃப் த கார்பரேட் ஏரியால ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன், அதாவது மாற்றம் பண்றாங்க, ஏதாவது இடிச்சு கட்டுறாங்க, புதுசா பண்றாங்க அப்படிங்கும் போது அது பை டிஃபால்ட்டா நம்ம கவர் பண்ணிடுறோம். அதுக்கு மேல அப்படின்னா நம்ம கவர் பண்ண மாட்டோம். அடுத்தது கிளைம்க்கான காஸ்ட் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கிளைம் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பா இதுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டோம். இதோட கமிஷன் ஸ்ட்ரக்சர் என்னன்னா, நம்ம கமிஷன் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஹையஸ்ட். இதுதான் கமிஷன் ஸ்ட்ரக்சர். பாத்தீங்க, 25% கமிஷன், 10% ரிவார்ட் அண்ட் டோட்டல் பே வந்து 35%. இது நார்மலா பாலிசிக்கு. டெரரிசம் கமிஷன் வந்து 5% பே அவுட். அடுத்தது பிரீமியம் கால்குலேஷன் எப்படி போடணும் அப்படிங்கறது நான் ஒரு 10 லட்சத்துக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டு வச்சிருக்கேன். ஜென்ரல் ரேட்னா ஐஐபி ரேட் வந்து 0.03 per மில்லி, இக்யூ வந்து 0.05 per மில்லி, எஸ்டிஎஃப்ஐ வந்து 0.075 per மில்லி, டெரரிசம் வந்து 0.08 per மில்லி. இதோட டோட்டல் ரேட் பாத்தீங்கன்னா 0.235 per மில்லி. இதோட டோட்டல் பிரீமியம் வந்து 235. 10 லட்சத்துக்கு இவ்வளவுதான் பிரீமியம். சரிங்களா? இதே நேஷனல் பாரத் கிரகரக்ஷா பிளஸ்னா டெரரிசம் வராது. டெரரிசம் இல்லாம பிரீமியம் நம்ம சொல்லணும். சந்தேகம் இருக்குதா? யாருக்கும் சந்தேகம் இருந்தா அப்படியே என்ன பண்ணுங்க, ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கிரகரக்ஷா பாலிசிங்கிறது ரொம்ப சிம்பிள். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல உள்ள பொருள், வீடு, வீட்டுடைய ஓனர், ஓனருடைய ஸ்பௌஸ், இவங்களுக்கு வந்து ஒரு பிஏ பாலிசி, இதை கவர் பண்ணக்கூடிய ஒரு பாலிசி தான் பாரத் கிரகரக்ஷா பாலிசி. இந்த பாரத் கிரகரக்ஷா பாலிசி பாத்தீங்க அப்படின்னா 14 பெருல்ஸை கவர் பண்ணுது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாரத் கிரகரக்ஷா பாலிசியை பொறுத்தவரையில நம்மளுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, செல்லிங் பாயிண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான செல்லிங் பாயிண்ட்ஸ், பிரீமியம் ரொம்ப, கவரேஜஸ் அதிகம். சரியா? அதான் மிக அருமையா நம்மளுடைய நண்பர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த அரவிந்த் வந்து மிக அருமையா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த பாலிசி வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் முடிச்சு அடுத்த பாலிசி கொண்டு வரேன். இந்த கடந்த டிசம்பர் மாசம் நடந்த தூத்துக்குடி ஃபிளட்ல பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குள்ளயும் தண்ணி போயிடுச்சு. வீட்டுல தண்ணி இருந்ததுனால ஒரு 5-6 நாள் என்ன போச்சு, செவரு, அதுல உள்ள என்ன கதவு, வீட்டுல உள்ள ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் நிறைய டேமேஜ் ஆச்சு. இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கம்பெனில நம்ம என்ன பண்ணிருக்கோம், கிரகரக்ஷா பாலிசி மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 17 கிளைம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து பே பண்ணிருக்கோம். சரிங்களா? ஈவன் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய ஓன் ஸ்டாஃப் நிறைய பேர் பாலிசி பண்ணாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம். ஃபிளட் அப்படிங்கிறது இனிமேல் தவிர்க்கவே முடியாது. எல்லா மாநிலங்களும் எல்லா இடங்களையும் வரும். அது இந்த இடத்துலதான் முந்தெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மழைக்காலங்கள்ல மட்டும் தான் மழை இருக்கணும். இப்பெல்லாம் கிடையாது. இயற்கைங்கிறது பெரிய ஒன்று. அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு சிறந்த பாதுகாப்பு தான், சிறந்த ஒரு பாலிசி தான் பாரத் கிரகரக்ஷா பாலிசி. சரியா? இதை நல்லா எல்லாரும் இது பண்ணிக்கோங்க.